யாரெல்லாம் ஜேஇஇ எக்ஸாம் எழுத போறீங்களோ, அவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். இந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுத போறவங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஜேஇஇ எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டுங்கிறது கொண்டு போகணும். ஸோ இந்த அட்மிட் கார்டு வந்து அட்மிட் கார்ட தான் ஹால் டிக்கெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹால் டிக்கெட் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பிசிக்கலா கொண்டு போகணும். இதுல முதல் பேஜ் மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஹால் டிக்கெட்ங்கிறது மொத்தம் 4 சீட் இருக்கும். அந்த 4 சீட்டையும் கொண்டு போகணும். அதுல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் இருக்கும். அதையும் சேர்த்து கொண்டு போகணுங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க உள்ளுக்க போறப்ப கம்பல்சரி நீங்க என்ன ஃபோட்டோ ஐடி வந்து அப்ளிகேஷன்ல குடுத்துருக்கீங்களோ, அந்த ஃபோட்டோ ஐடிய கொண்டு போகணும். பெரும்பாலான மாணவர்கள் ஆதார் கார்டையே ஃபோட்டோ ஐடியா குடுத்துருக்கனால, பெரும்பாலும் அந்த ஆதார் கார்டையே கொண்டு போகலாம். அதுபோக வேற ஏதாவது குடுத்திருந்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஐடிய வந்து கம்பல்சரி கொண்டு போகணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா 1 போதும்பாங்க. பட் எனிஹவ் நீங்க வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்ல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அத வந்து உள்ளுக்க போயே நீங்க வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க வந்து அதையும் எடுத்துக்கோங்க. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பேரன்ட் பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க. நம்ம ஆன்லைன்ல தான் எக்ஸாம் எழுத போறோம். பட் வந்து ஹால் டிக்கெட்ல சைன் பண்றதுக்கும், மற்றும் அட்டெண்டன்ஸ் ஷீட்லாம் சைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பால் பாயிண்ட் பென்ங்கிறது தேவை. ஸோ இதுதான் முக்கியமா கொண்டு போகணும். அதுபோக கால்குலேட்டர் அலோவ்டு கிடையாது. ஸ்மார்ட் வாட்சஸ் அலோவ்டு கிடையாது. ஷூஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ஷூஸ்லாம் அலோவ்டு கிடையாது. இது மாரி நெறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி கன்டினியூஸான இன்ஃபர்மேட்டிவ் தகவல்கள் வேணும் அப்படிங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.